Hi friends, வணக்கம். வெல்கம் டு vanicooking and lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரவா லட்டு பண்ண போறோங்க. ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை வந்தாலே நம்ம வீட்ல குயிக்கா பண்ணக்கூடிய ரெசிபி அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ரவா லட்டு ரொம்ப சூப்பரான டேஸ்டியான இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்த்தலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. Friends, ரவா லட்டு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்ல ஒரு கடாயில நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் போல நெய் சேர்த்திருக்கேன். இந்த நெய் நல்லா சூடானதும் அதில் ஃபர்ஸ்ட்ல நட்ஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கேஷ்யூவும் பாதாமும் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ட்ரை கிரேப்ஸ் சாப்பிடுவீங்க, உங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ட்ரை கிரேப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கேஷ்யூவும் பாதாமை 2ஆக கீறி சேர்த்துருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்த அந்த நெய்யிலே வந்து இப்போ நம்ம ரவையை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 கப் ரவை வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து அந்த நெய்யிலே வந்து நல்லா ஒரு அதோட ஸ்மெல்லு வந்து வர்ற அளவுக்கு நல்லா வந்து அதை ரோஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு கெடாது. அதனால் இந்த மாதிரி நல்லாவே வந்து ரோஸ்ட் பண்ணிடலாம். நல்லா அந்த நெய்யோட ஸ்மெல்லும் ரவையோட ஸ்மெல்லும் சேர்ந்து வரும் பார்த்திங்களா, அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து கருக ஆரம்பிச்சிரும். வறுத்த ரவை ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து சுகரை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி 2 கப் ரவைக்கு 1.5 கப் சுகர் வந்து எடுத்திருக்கேன். அதோடவே ஒரு 4-5 ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பவுடராக ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டில் பாருங்கள், நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ இதோடவே நல்லா நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையும் வந்து சேர்த்து நல்லா ஒரு 2-3 சுற்று நீங்கள் விட்டிங்கனாலே போதும். நல்லா உங்களுக்கு சாஃப்டாயிரும். ரொம்ப பவுட்ராக வேண்டாம், கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெண்டையும் நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னொரு சேனலான மணிக்கோலம், அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பவுலில் போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இதோட நம்ம வறுத்து வச்சுருக்கிற கேஷ்யூ நட்ஸை வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அதை நல்லா பெசரி விட்டுருங்க. நல்லா எல்லா இடத்துலையும் செய்கிற அளவுக்கு நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து பைண்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பால் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். பால் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி கொஞ்சம் சூடாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா நமக்கு பைண்டிங் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி பால் சேர்த்து நல்லா நம்ம பெசரி விட்டுடலாம். இதை இப்போ கரெக்டாக இந்த மாதிரி இப்போ பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வருது பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கெட்டியானதும் நம்ம வந்து நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம வந்து லட்டு வந்து பிடிச்சிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குயிக்காக பண்ணக்கூடிய இந்த ஸ்வீட் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். அதே மாதிரி குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸாக அந்த ஸ்வீட் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாகவும் நம்ம வந்து ஒரு 2-3 நாள் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணியும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறுநாளில் வந்து உங்களுக்கு மேலே வந்து ட்ரையாக இருந்தால் கூட உள்ளெல்லாம் வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.